நேற்று மாலை கோனேரி கோன் மீட்பு போராட்டம் நடத்தினாங்க நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் தலைமையில் செஞ்சியில் கூட்டம் நடந்துச்சு. எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு, ஒரு 2 நிமிட செய்தி தான். அந்த செய்தி தான் நேற்றுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பேசு பொருளாக இருக்குது. அந்த இடத்துலையே அந்த சிக்கல் நடந்தப்போ அந்த இடத்துலையே இருந்தவன்ற முறையில் என்ன நடந்துச்சுங்கிறத சொல்லணும்னு நினச்சேன். அதை நான் நேற்று இரவே சொல்லியிருக்கலாம், இன்னைக்கு காலையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு காரணமாக தான் கொஞ்சம் தள்ளி வச்சேன். ஏன்னா நம்ம ஆட்கள் நிறைய பேர் சொல்லுவாங்கன்னு தெரியும், சொல்லிட்டாங்க. பல ஊடகங்களில் எல்லாத்துலேயும் வந்துருச்சு. சாட்டையில் வந்திருக்கு, ராவணாவில் வந்திருக்கு, நெற்றிக்கனில் மகிழன் சொல்லியிருக்கிறாரு, சோழன் சொல்வீச்சில் களஞ்சியம் சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அது இல்லாமல் முதன்மை ஊடகங்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அதை எப்படி பேச பொருள் ஆக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னொருத்தன் என்ன கதை விடுறான்னு பார்க்கறதுக்காக தான் காத்திருந்தேன். யாருன்னா இந்த பீலா சங்கர், ஓலா சங்கர், எப்படி வேணா சொல்லலாம். இந்த சவுக்கு சங்கர் எப்படியும் ஏதாவது ஒரு கதையை தூக்கிட்டு வருவானே. என்ன கதையை சொல்கிறான்? ஏன்னா இது வரைக்கும் நடந்த எதுலேயுமே நம்ம நேரடியாக இருந்ததை பற்றி அவன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். பல பேர் அவங்கவுங்க கதையை அவன் எப்படி சொல்கிறான்றதை சொல்லுவாங்க. அவன் என்ன சொல்கிறான்றதை பொறுத்து இருந்து பார்த்துட்டு நம்ம நடந்ததை சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் நான் பொறுமையாக இருந்தேன். மாலையில் காணொலி போட்டுட்டான். கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த காணொலியை பார்த்தேன். வழக்கம் போல் நம்ம நினச்சதை இல்லை நம்ம நம்பிக்கையை வீண் போக விடலை, இஷ்டத்துக்கு கதையை அடித்து விட்டுருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், உண்மையிலே அங்கே நடந்தது என்ன, அதை விட எது இதில் முக்கியமாக பேசு பொருளாகணும், அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது போல் கோனேரி கோன் மீட்பு போராட்டம் இது ஏன் நடத்துகிறோன்றத நீங்கள் கூட்டத்தை பார்த்துருந்தா, கூட்டத்தில் பேசினவங்களோட பேச்சுக்களை பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். குறிப்பாக அண்ணன் பேச்சிலேயே முழுசாக எல்லாத்தையும் பேசிட்டாங்க. அதில் என்னென்னா, இதை மராத்தியர்களுடைய படைத்தளம் அப்படின்னு சொல்லி அறிவித்து யுனெஸ்கோ வரைக்கும் பரிந்துரை செய்து அதை யுனெஸ்கோவின் மரபு சின்னமாக அறிவிச்சிருக்கிறாங்க. மரபு சின்னமாக நம்ம மண்ணில் இருக்கிற ஒரு இடத்த அறிவிக்கிறதுங்கிறது பெருமைக்குரியது தான். ஆனால் அந்த பெருமையை மராட்டியர்களுக்கு தாரை வார்த்து கொடுப்பது தான் ஒரு இழி செயல். அது உண்மை அப்படியா இருந்தாலும் கூட பரவாயில்ல. உண்மையிலேயே அந்த கோட்டையை கட்டினது தமிழர்கள். அந்த காலகட்டத்தில் 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஆனந்த கோன், அவருடைய மகன் கிருஷ்ண கோன், அதுக்கு பிறகு இருந்த கோனேரி கோன் அவர் தான் நல்லா விரிவுபடுத்தி கட்டினாருங்கிறதுனால தான் அந்த கோட்டைக்கு அந்த பேரை சொல்லி அழைக்கிற வழக்கம் நம்மள்கிட்ட இருக்குது. இதை சொல்லும் போது மராட்டிய கோட்டைன்னு சொல்லும் போது எதிர்த்து சண்டையிடாத இங்கே இருக்கிற சாதிய அமைப்புகள் இதை எப்படி கோன் கோட்டை, கோனார் கோட்டைன்னு சொல்லுவேன், இது வன்னியர் கோட்டை, இது வன்னியர் கோட்டையா கோனார் கோட்டையாங்கிற ஒரு சண்டையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல் நீ சண்டை போட்டுக்கிட்டே இரு, நாங்கள் மராட்டிய பேருக்கு எழுதி வைக்கிறோன்னு திராவிட கும்பலும் ஒத்துக்கிட்டு பரிந்துரையை ஏற்றுக்குது. பரிந்துரையை இந்திய அரசு யுனெஸ்கோவில் செய்யுது. அது அறிவிக்கப்பட்டது. நடந்தது இதுதான். இதை எதிர்த்து அதை உண்மையிலேயே இங்கே என்ன அடையாளமாக இருந்துச்சு, ஏன்னா நீங்கள் இன்றைக்கி அந்த கோட்டையில் போயிட்டு கோட்டையில் கீழே கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. அந்த கல்வெட்டு இப்போ இந்த ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, தொல்லியல் துறை, இந்திய தொல்லியல் துறை, அவங்க ஒரு கல்வெட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த எல்லா சான்றுகள்லையுமே இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆனந்த கோனோட காலகட்டத்தில்ன்றதை மிக தெளிவாக எழுதி வச்சுருக்கிறாங்க. அவ்வளவு தெளிவான ஆவணங்கள் இருக்கும்போது இதை எப்படி நம்மளுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு உன் கோட்டையை என் கோட்டையை, இது தமிழர் கோட்டைன்னு சொன்னால் நம்மளோட கோட்டை, அவ்வளவுதான். அதை பார்த்தா மராட்டியம் இதை தூக்கிட்டு போக மாட்டான். இதுதான் பேசு பொருள் ஆக்கியிருக்கணும். இதுக்கான எல்லா செய்திகளும் பேசியிருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் ஒரு திராவிட சதி ஒன்று நடந்துச்சு. இது நடந்தது என்னங்கிறத சொல்கிறேன். அது தொடக்கம் என்னன்னா, அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி மற்றவங்க எல்லாரும் பேசி முடித்த உடனே அண்ணன் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு ஆவணப்படம், இந்த கோனேரி கோன் கோட்டை, அதோட வரலாறு, இன்னைக்கு நடந்த அரசியல் என்ன அப்படிங்கிறத பற்றின ஒரு வரலாற்று ஆவணப்படம் ஒன்று திரையிடப்பட்டது. அந்த ஆவணப்படத்தில் இப்போ என்ன நடந்துச்சு, அந்த வரலாறுலாம் ரொம்ப விரிவாக சொல்லியிருந்தாங்க. பார்க்காதவங்க கட்டாயம் அதை பாருங்கள். அதோட இணைப்பை கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த ஆவணப்படத்தில் இங்கே நடந்த துரோகம் இருக்குல்ல, இந்த திராவிட கட்சிகள் இவங்க செய்த துரோகத்தையும் சரி, மோடி அவர் செய்த துரோகத்தையும், மோடியும் பாஜக அரசு செய்த துரோகத்தையும் அண்ணன் சீமான் அவர்கள் பேசினார். அது அப்படியே ஆவணப்படத்திலையும் காட்சிகளாக அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்றதை விளக்கி வந்துருச்சு. இப்படி வந்ததை பார்க்கும்போது சரி, பாஜகவை அடிக்கிறா நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் திமுகவையும் அடிக்கிறேன்னு அங்கே இருந்த ஊப்பிகள் பல வடிவங்களில் இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஊரில் இருந்த ஒரு ஊப்பிக்கு கோவம் வந்துருச்சு. என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஆவணப்படம் முடியுது. அதுக்கு பிறகு அண்ணன் சீமான் அவர்கள் ஏறி பேச தொடங்குறாங்க. அண்ணன் சீமான் பேச தொடங்கின உடனே பார்த்தீங்கன்னா, அந்த மேடைக்கு, இப்போ மேடையை பார்த்துருந்தீங்கன்னா மேடைக்கு வலதுபுறத்தில்
ஒரே சலசலப்பு. என்ன அப்படின்னு பார்த்தா கத்திக்கிட்டே இருக்காங்க யாரோ. அப்புறம் மூத்தவர்கள் சிலர்லாம் போனாங்க. சுரேஷ் அண்ணன் இருப்பார், வழக்கறிஞர் சுரேஷ், அவர் போனார். அங்கே சமரசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் கத்துறீங்கன்னு. அது மீடியான்னு மட்டும் கேட்குது. நானும் முன்னாடி தான் உட்காந்துருந்தேன். மீடியா ஊடகக்காரங்க தான் ஏதோ சிக்கல்னு மட்டும் நமக்கு கேட்குது. ஏன்னா மீடியாவை விட மாட்டியா அப்படின்னு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு என்ன ஆகுது, உமாயின் அண்ணனும் எந்திரிச்சு போனாங்க. அவங்க 2 பேரும் பக்கத்தில் தான் இருந்தாங்க. அவங்க போனதை நான் பார்த்தேன். அவங்க போன பிறகும் அந்த சலசலப்பு அங்கே அடங்கலை. என்ன இன்னும் கத்திக்கிட்டே இருக்காங்களே என்ன. அப்போ தான் நான் எந்திரிச்சு போகிறேன். நான் போய் பார்க்குறேன், அதுக்குள்ளே அண்ணன் அங்கே வந்துட்டாங்க. இதுக்கு இடையில என்ன நடந்துச்சு, இதை நடத்தினது அந்த நபர் யார் அப்படின்னா, அந்த நபர் சன் தொலைக்காட்சியின் செய்தியாளர். இதில் என்ன சிக்கல்னா, அவர் உண்மையிலே செய்தியாளர் தான். அவருக்கு வேற ஒரு பின்புலம் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க, வேற ஒரு இயக்கத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் உறுதி செய்யாதனால நம்ம ஒன்றும் சவுக்கு சங்கர் இல்லை உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அளந்து விடுறதுக்கு, இல்லை அளக்காமல் விடுறதுக்கு. அதனால் நம்ம அந்த கதையெல்லாம் உறுதி செய்யலைன்றதுனால அதை நம்ம சொல்லலை. அவர் சன் தொலைக்காட்சியின் ஊடகவியலாளர், செய்தியாளர் தான். அது சன் தொலைக்காட்சியிலேயே இந்த சலசலப்புக்கு பிறகு போயிட்டு அங்கே பிரேக்கிங் நியூஸ்னு போடுறாங்க, அதில் இவர் போய் பேசுகிறார். என்னன்னா, இந்த நபரோட பேர் ஆல்ட்ரின். ஆனால் சன் தொலைக்காட்சியில் இவர் பேரை சொல்லி அறிவிக்கும் போதே ஆல்வின்னு சொல்கிறாங்க. இந்த லட்சணத்தில் தான் இந்த மூஞ்சி, இந்த இங்கே வந்துட்டு பேசின அந்த மூஞ்சி செய்தியாளர் இருக்குல்ல, அதோட லட்சணம் இவ்வளோ தான். அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரில. அவங்க தொலைக்காட்சியிலேயே இதோட பேர் கூட தெரியாத அளவுக்கு தான் இதோட வேலை இருந்திருக்கு. அதனால் இது அங்கே போய் சொல்லுது, இது நடந்துச்சு, செய்தியாளர்களை இந்த பவுன்சர்களை வைத்து தாக்கினார்கள்னு. இருந்த செய்தியாளர், பிரச்சனை பண்ண செய்தியாளர் இவன் தான். தாக்கப்பட்ட என்ன தாக்குனாங்கன்னு தான் இவன் சொல்லியிருக்கணும். செய்தியாளர்களை தாக்கினார்கள்னு சொல்கிறான். சரி, இப்போ இவன் செய்தியாளரான்ற கேள்விக்கு இவன் செய்தியாளர் தான், அது தெரிஞ்சிச்சு இல்லையா நமக்கு. அடுத்தது என்னென்னா, இவன் எந்த தொலைக்காட்சியை சேர்ந்தவன், சன் தொலைக்காட்சியை சேர்ந்தவன் தான். என்ன பண்ணுறான் அப்படின்னா, அண்ணன் பேச தொடங்குறதுக்கு முன்னாடி ஆவணப்படத்தில் கடுமையாக திமுகவை தாக்கினவுடனே இவரால் தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாரு, முன்னாடி வந்துட்டு ஊடகங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட்டம் மேடை இருக்கும், மேடைக்கு முன்னாடி கொஞ்சம் வரிசைகளில் இருக்கை போட்டிருக்கோம். ஒரு 25-30 வரிசைகளுக்கு பின்னாடி தான் ஊடகங்களுக்கு அவங்க எல்லாரும் லைனாக அவங்களோட கேமராக்களை வச்சுட்டு படம் பிடிக்கிறதுக்காக இடம் ஒதுக்கியிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இன்னும் இருக்கைகள் போட்டிருக்கோம். இப்படி தான் எப்போவுமே மேடை அமைப்பு இந்த கூட்டங்களுக்கு, பொதுக்கூட்டங்களுக்கு அமைப்பாங்க. அந்த மாதிரி இடங்கள் ஊடகங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த சல்லிப்பையன் அங்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி இடம் கொடுங்கன்னு கேட்குறான். அது எப்படி கொடுப்பாங்க? இவங்க ஊடகவியலாளர்ன்ற பேரில் யார் வேணால் வரலாம். அங்கே பேசிகிட்டு இருக்கிற தலைவர்களுக்கோ இல்லை முன்னாடி இருக்கிற யாராவது நபர்களுக்கோ எது வேணால் இவங்க செய்யலாம். அதை எப்படி நம்பி விடுவாங்க? அதனால தான் ஊடகங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு போங்கன்றது தான் அங்கே சொன்னது. ஆனால் போக மாட்டேன், முன்னாடி விடுங்க, நீ மீடியாவே விட மாட்டீங்களா அப்படின்றது தான் அங்கே சண்டை. அந்த சலசலப்புக்கு காரணம் இதுதான். மீடியாவை நீ முன்னாடி விடணும். ஏன் முன்னாடி விடணும்? மீடியாவுக்குன்னு இருக்கிற இடத்துல தானே மீடியாவை விடணும். அங்கே விடலைன்னா நீ கேட்டால் பரவாயில்ல, முன்னாடி விடுன்னு தான் இங்கே சண்டை. இந்த சண்டையை போயிட்டு சமரசம் செய்கிறதுக்கு தான் சுரேஷனெல்லாம் போகிறாங்க. பேசினாலும் அவன் கேட்காம கத்துறான். அடுத்து என்ன பண்ணுறான், மீடியாக்காரங்களாம் வெளியே வாங்க, அதாவது இந்த குரூப் சேர்க்கறது. மீடியாக்காரனே முன்னாடி உள்ளே விட மாட்டாங்க, மீடியாக்காரங்களாம் வெளியே வா அப்படின்னு அங்கே நின்று கத்திக்கிட்டு இருக்கான். இது நடக்குது. இதுக்கு இடையில இவன் என்ன பண்ணியிருக்கான், அண்ணன் சீமான்கிட்ட எனக்கு கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கத்தியிருக்கான். நீங்கள் பொதுவாக சிந்திச்சு பாருங்கள். உங்களுக்கு யார் ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா ஊடகங்களை சந்திக்கணும், அவங்க கேள்விகளுக்கு பதில் சொல்லணுங்கிறது இயல்பு தான். இந்த மாதிரி கேள்விகளுக்கு பதில் சொல்லாத ஆளும் கிடையாது அண்ணன் சீமான். நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் உட்காந்து பதில் சொல்லுவார். வேற கேள்வி இருக்கான்னு கேட்டுட்டு போகிற நபர் தான் அண்ணன் சீமான். அவர் கேள்விக்கு அஞ்சறவர் இல்லை. அப்போ ஏன் இந்த இடத்துல இதை செய்கிறாங்கன்னா, அந்த ஆவணப்படத்தில் திமுகவை தாக்கின உடனே இவனே செஞ்சானா, இல்லை இவங்க ஊடகத்தின் தலைமையாக உட்காந்துருக்கான ஒரு சல்லிப்பையன் குணசேகரன், அந்த சல்லிப்பையன் சொல்லி செஞ்சானா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அதுவும் இதே அளவுக்கான ஒரு சல்லி தான். அதனால் ஏதோ ஒரு சல்லித்தனம் இதில் நடந்திருக்கு, செய்கிறாங்க. அங்கே கூச்சல் போட்டு அந்த இடத்துல ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும்னா இந்த நபர் செய்கிறார். இந்த நபர் இதை இப்போ மட்டும்தான் செய்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அண்ணன் சீமான் இப்போ ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி விழுப்புரத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாரு. அந்த நிகழ்ச்சி நடத்திட்டு செய்தியாளர் சந்திப்பு நடக்கும் போதும் அங்கேயும் இந்த மாதிரி ஏடாக்கூடமாக கேள்வி இதை 2-3 முறை அண்ணன் சீமான்கிட்ட மட்டும் செஞ்சுருக்கிறார். மற்றவங்க நிகழ்ச்சியிலையும் இப்படி செய்கிறாராங்கிறத பார்த்தா தான் நமக்கு அதை புரியும். ஆனால் அண்ணன் சீமான் நிகழ்ச்சியிலே இப்படி ஏற்கனவே செஞ்சுருக்கிறாருங்கிறது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது.
சரி, நேற்று இதை செய்கிறாரு. செய்தியாளர்களை அடிச்சுட்டாங்க, பவுன்சர்கள் அடிச்சாங்கன்றாங்க. அங்கே பவுன்சர்கள்னு யாரும் கிடையாது. நாம் தமிழர் கட்சியில் பாதுகாப்பு படை அப்படின்னு ஒன்று இருக்குது. எப்படி தமிழ் மீட்சி பாசறை இருக்கோ, சுற்றுச்சூழல் பாசறை இருக்கோ, குருதி கொடை பாசறை இருக்கோ, அந்த மாதிரி பாதுகாப்பு படையினே ஒன்று இருக்குது. அவங்க பாசறை தான் பாதுகாப்பு படை பாசறைன்னு இருக்காங்க. அந்த பாசறையை சேர்ந்த அண்ணன் பூமிநாதன் அவங்களோட குழு எல்லாரும் அங்கே எப்போவுமே கூட்டங்கள் நடக்கும்போது அண்ணன் போகிறாருன்னா அந்த இடத்துல அவங்க பாதுகாப்புக்கு இருப்பாங்க. அப்படி இருந்தவங்க தான் இந்த பொதுவாக நம்ம ஆட்கள் கட்சிக்காரங்க அங்கே நின்றுட்டு இருக்கவங்ககிட்டயே இவங்க பஞ்சாயத்து பண்ணால் அப்போது பாதுகாப்பு படை பாசறை போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு அவங்கள இங்கெல்லாம் விட முடியாதுங்க, மீடியாவுக்கு இருக்கிற இடத்துக்கு போங்கன்றது தான் சொன்னது. இப்போ புரிஞ்சிச்சுல, அந்த இடத்துல இருந்து நடந்ததையே நான் சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த சல்லிப்பயணம் அவங்க ஊடகத்தில் போய் சன் டிவியில் சொல்கிறான். இதில் சிரிப்பு என்னென்னா, சன் டிவி எவ்வளோ பெரிய ஒரு பொய் ஊடகம் அப்படிங்கிறத இந்த செய்தியிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அடிச்சிட்டாங்கன்னு இவன் சொல்கிறான், அதை அவங்க செய்தியாக போட்டுடுறாங்க. அதை போடுறாங்க, உடனே சில ஊடகங்கள் அதை எடுத்து சலசலப்பு அப்படிங்கிற செய்தியெல்லாம் போட்டு இவன் பிரேக்கிங் நியூஸ் போடுறான், மற்றவங்களும் செய்தி ஆக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போடும்போது கூட கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டோன் அப்படியே மாறுது. அடித்தாங்கன்னு சொன்னது போயிட்டு சலசலப்புன்ற அளவுக்கு வந்துடுது. இப்போ உண்மையிலேயே அடித்தாங்களான்னா யாருமே அடிக்கலை. அப்போ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு இப்படித்தான் இதை பேசு பொருளாக்கணும், இதை எப்படியாவது அந்த மாதிரி திருப்பிடணும், இந்த மீடியா நரேட்டிவை திருப்பிடணும்னா அங்கே சான்றுகள் ஆவணங்களோட காணொலிகள் இருக்குது, யாருமே அடிக்கப்படலை. நான் ஆவணமே இல்லைன்னா கூட இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சியில் யாரோ பாதுகாப்பு படை தான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, யாரோ ஒருத்தர் கூட இந்த செய்தி, இந்த ஆல்ட்ரின்னு ஒரு சல்லிப்பையன் இருந்தால அந்த சல்லிப்பையனை 2 அப்போ அப்பிட்டாங்கன்னே வச்சுக்கோங்களேன். இதோட இப்படி தான் இன்றைக்கி பாருங்கள், இது நடந்து ஒரு நாள் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ இப்படி தான் விட்டுருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்புறீங்களா அப்படி விட்டுருவாங்கன்னு? சன் தொலைக்காட்சி நேரம் என்ன பண்ணியிருக்கோம், அவரை கூட்டிகிட்டு வந்து அவன் ஒரு நேர்காணல் எடுத்து உங்களை எப்படி அடித்தாங்க, யார் அடித்தாங்க, எத்தனை பேர் இருந்தாங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டு அங்கே ஒரு வழக்கை கொடுத்து இந்நேரம் வழக்கை போட்டு பெரிய பிரச்சனை எவ்வளோ பண்ணியிருப்பாங்க சிந்திச்சு பாருங்கள். ஒன்றுமே இல்லாததுக்கெலாம் வழக்கு கொடுக்குறவங்க உண்மையிலே செய்தியாளர் அடிச்சிருந்தா இந்நேரம் இந்த மாதிரி எவ்வளோ வேலை செஞ்சுருப்பாங்க. மற்ற ஊடகங்கள் எல்லாரும் அந்த செய்தியாளரை கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிற வேலையை செஞ்சுருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே சல்லிப்பயல்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, இந்த சென்னை ப்ரெஸ் கிளப், அங்கேருந்து ஒரு கண்டன அறிக்கை வந்திருக்குமா, வந்திருக்காதா? ஏன் எதுவுமே வரல? அப்போ வரலைன்னா இது பொய்யுங்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? ஒன்றுமே இல்லைனாலும் இவ்வளோ பெருசாக செய்யக்கூடிய சன் தொலைக்காட்சியே தொடக்கத்தில் செஞ்சுட்டு அப்படியே அமைதியாக இருக்கானா என்ன நடந்துச்சுங்கிறத நீங்களும் நானும் எளிமையாக புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு பெரிய சான்று ஆவணங்கள் கூட நமக்கு தேவைப்படலை. இதுதான் அங்கே நடந்த முக்கியமான செய்தி. சரி, இதை நேற்றே சொல்லியிருக்கலாம், இன்றைக்கி காலையில் சொல்லியிருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல் இவன் தினம் உட்காந்து ஒருத்தன் உருட்டுறானே, எப்படியும் உருட்டுவான். இவன் தாவேக்காலேருந்தும் அதிமுகலேருந்து காசு வாங்கிட்டு வெளிப்படையாக வேலை செய்கிறாங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தாவேக்காலேருந்தும் வாங்கிட்டு செயல்படுறாங்கிறத கடந்த 1 மாத செயல்பாடை பார்க்குறவங்களுக்கு புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வண்டி திரும்புது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இவனும் கண்ண பண்ணன்னு விஜயை திட்டினவன் தான். இப்போ என்னவோ பேசிக்கிட்டு இருக்கான், அவர் பெரிய மாவோவா, அவர் பெரிய தத்துவவாதியா அப்படின்னலாம் கேட்டான் 3 மாதம் முன்னாடி. இப்போ விஜய் தான் சிறப்பான தலைவர்னு அந்த மாதிரி பேசிக்கிட்டு திரியிறான். அப்போ இவன் எப்படியும் பேசுவான்னு எனக்கு தெரியும், அதனால் காத்திருந்தேன். பேசுனா இன்றைக்கி காணொலி வந்துருச்சு. வந்த உடனே இந்த நாய் பேசுனதை வேறு முழுசாக பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிட்டே தான் உட்காந்தேன். கடைசியில் சரியாக இந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் இந்த சலசலப்பு இதை பற்றி பேசியிருக்கான்னு சொல்லி கீழேயே பின்னூட்டம் போட்டிருக்காங்க. அதில் சொடுக்கினவுடனே 57வது நிமிஷத்துக்கு போயிடுச்சு. சரி, என்ன பேசியிருக்கான்னு பார்ப்போன்னு பார்த்தா என்ன சொல்கிறான்னா, இவனுக்கு நடந்ததே தெரில, அவர் செய்தியாளருங்கிறதே இவன் எங்கேயும் பதிவு செய்யலை. நேராக என்ன சொல்கிறான், இவர் பேச தொடங்குறாரு, வழக்கம் போல் யாரோ அங்கேருந்து பேசுகிறான், அவன் உன் இஷ்டத்துக்கு உருட்டு அப்படிங்கிறத அவன் வேற மொழியில் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அது என்னடா வேற மொழி, இல்லை உண்மையிலே இஷ்டத்துக்கு உருட்டுங்கிறது தான் சொன்னாங்களா அப்படின்னா, அங்கே இருந்த நானும் சொல்கிறேன், அங்கே இன்னும் சில பேர்கிட்ட நான் அப்பவே கூட பேசினேன், அதுக்கு பிறகும் பேசினேன். இஷ்டத்துக்கு உருட்டுங்கிற சொல்ல அங்கே யாருமே சொல்லலை, இல்லது அந்த மாதிரி எந்த சொல்லும் அங்கே யாருமே சொல்லலை. இந்த நாய் அப்போ அதை எங்கேருந்து எடுத்து பேசுகிறான் அப்படின்னு நல்லா பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கூட்டம் இதுக்கு முன்னாடி 1.5-2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் வலதுபுறத்துல இருந்து ஒருத்தன் கூட பேசிகிட்டு இருந்தான். அப்போ பேசினதை இந்த திராவிட இந்த ஐநா கூட்டம் இருக்குல்ல, அது அந்த திராவிட ஐநா கூட்டத்திலே ஒரு யூடியூபர் இருக்கான், அவன் பேசினது தான் இவன் சொல்கிறான். இந்த இஷ்டத்துக்கு உருட்டுங்கிறத தூய தமிழில் பேசிட்டான். இப்போ ஒரு பையனை உட்கார வச்சு கெடுத்துருக்கான் நிதிஷ்னு.
அந்த பையன் சொல்கிறான் தூய தமிழில் பேசிட்டார். அந்த தூய தமிழில் பேசினது ஒரு திராவிட ஐநா யூடியூபர். அவன் குரலை எடுத்து அண்ணன் சீமான் 2 ஆண்டு முன்னாடி பேசிகிட்டு இருந்த மேடையில் சைட்லேருந்து ஒருத்தன் இப்படி தான் கத்துனான்றத அங்கே சேர்த்து அதை போட்டுட்டு அதுக்காக கோவப்பட்டாருன்ற மாதிரி காமிச்சானுங்க. அதை எடுத்து இந்த என்ன சொல்கிற பீலா சங்கர் அவன் பார்த்துட்டு இதுதான் நடந்துச்சு, இவன் எவனோ ஒருத்தன் இஷ்டத்துக்கு உருட்டுன்னு சொல்லிட்டான், இவர் கோவம் வந்துருச்சு, இறங்கி போயிட்டாரு, உங்களுக்கு புரியுதா அப்படின்னாலாம் உட்காந்து கதை விட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு 3-4 நிமிஷத்துக்கு கதை விடுறான் இதை வச்சு. இப்போ எப்படி பேசுகிறான்னு பார்த்துக்கோங்க. இவன் ஒன்றுமே தெரியலங்க, இவனுக்கு நடந்தது என்னன்னே தெரியல. விசாரிச்சிருக்கணும், யாருக்கிட்டையாவது கேட்டிருக்கணும். இந்த நாய்க்கு நாம் தமிழர் கட்சியில் சோர்ஸ்னு இருந்தவன் எல்லாம் இப்போது மற்ற கட்சிக்கு போயிட்டான். அவனுங்க நேராகவே இப்போ இவனுக்கு வந்து நேர்காணல் கொடுக்குறாங்க. அப்போ நாம் தமிழர் கட்சியில் என்ன நடக்குதுன்றது அவனுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஞாபகத்தில் உங்களுக்கு 2 பேர் கட்சியிலேருந்து வெளியேறாங்களே, அப்போ அவங்க வெளியேறாங்கன்னு ஒரு செய்தி போடுறான். அதுக்கு பிறகு இல்லைன்னு அந்த நபர் சொன்ன உடனே இல்லை கட்டாயம் வெளியே போகிறாங்க, இது எனக்கு வந்து உறுதியான கிடைச்ச தகவல் அப்படின்னு சொல்லி போடுறான். இந்த மாதிரி செய்திகள் இவனுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ஐநா கூட்டம் பல பேர் இதை பேசிட்டு தெரிஞ்சாங்க அந்த காலகட்டத்தில். கிட்டத்தட்ட 4-5 ஆண்டுகளுக்கு அவங்க எல்லாருக்கும் சோர்ஸாக இருந்த நபர் வெளியேறிவிட்டார். அதனால் இந்த நாய்க்கு சோர்ஸ் வராது. சோர்ஸ் வரலைன்னா இப்படி தான் தப்பாக பேசுவான். அதை தான் இந்த முறையும் பேசி வச்சிருக்கிறான். சரி, இவன் பேசினதை பார்த்துட்டு நம்ம பேசுவோன்னு காத்திருந்தது சரியாகவும் அமைஞ்சிருச்சு. இஷ்டத்துக்கு உருட்டுனது இவன். ஆனால் இஷ்டத்துக்கு உருட்டுன்னு அண்ணனை பார்த்து எவனோ சொன்னால் அதுக்கு கோவப்பட்டு வந்துட்டாரு. அப்படி வரலாமா அப்படின்னு கேட்குறான். நீ வேணா ஒரு பொதுக்கூட்டம் போட, பேச பார்ப்போம். உனக்கு துணிவு இருந்தால் தைரியம் இருந்தால் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு பேச. இந்த சவுக்கு சங்கரை ஒரே ஒரு கூட்டம் போட்டு பேச சொல்லுங்கள். அவ்வளோலாம் துணிவே கிடையாது. அதனால தான் வெறும் ஒரு ரூமை வச்சுக்கிட்டு ஒரு யூடியூப்பை நடத்திக்கிட்டு இஷ்டத்துக்கு எல்லாரை பற்றி என்னென்ன கதையோ அடித்து விட்டுக்கிட்டு திரியிறான். இவனுக்கு தைரியம் இருந்தால் இவன் பேசுறது உண்மைதான்னா மேடையை போட்டு பேச சொல்லுங்களேன். அதுக்கு துணிவு இருக்கா இவனுக்குன்னு பார்ப்போம். இதனால் நம்ம இதிலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இவன் இப்படித்தான் எல்லா செய்தியிலையும் செய்தியிலேருந்து பார்த்தா கூட ஒரு படம் பார்த்து கதை சொல்லுங்கள்னு சின்ன வயசில் சில செய்திகள்லாம் வரும் தெரியுமா, அந்த மாதிரி நடந்ததை டிவியில் பார்க்குறான். ஓ இது இப்படி இருக்குன்னு இவனாக ஒரு கதையை சிந்திச்சுக்கிட்டு அதை வந்து சொல்கிறான். இல்லைன்னா ஏற்கனவே நடந்த ஒன்று, இதை நான் சொன்னால ஏற்கனவே நடந்தது, அதை திருச்சி அன்னைக்கு திராவிட கும்பல் செஞ்சதை இன்றைக்கி நடந்தது போல் உங்களுக்கு வந்து சொல்கிறான். அப்போது தினம் இவன் ஒரு 10 செய்தி பேசுகிறான்னா அந்த 10 செய்தியிலும் இப்படி தான் குழப்பி விடுவான். ஒவ்வொரு நாளும் இவன் 1 மணி நேரம் குறையாமல் பேசுகிறான். அப்போது ஒரு வாரத்துக்கு 7 மணி நேரம் பேசுகிறான், ஒரு மாதத்துக்கு 30 மணி நேரம் பேசுகிறான். நீங்கள் எப்படி எந்த நேரம் எந்த நிமிஷம் எந்த காணொலியில் பேசினான்னு சரியாக போய் நீங்கள் எல்லாத்தையுமா குறிப்பெடுத்துட்டு இருக்க முடியாது. அந்த நம்பிக்கையில் தான் இவன் பேசிட்டு திரியிறான். இவன் 2019-20 எடப்பாடியை என்னென்ன பேசினான்றத ஓரளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறான். அது கூட பரவாயில்ல. அதை விட ஸ்பெஷல் ஐட்டம் என்ன தெரியுமா, பாமக ஐயா ராமதாஸையும் பாமகவை பற்றியும் என்னென்ன பேசியிருக்கான்றது இருக்குது. கிட்டத்தட்ட 4-5 காணொலிகள் ரெட் பிக்ஸில் மட்டும் பேசியிருக்கான். ஒரு நாள் இவனை விரிவாக ராமதாஸ் ஐயா கிட்ட போயிட்டு இவன் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான்ல, அது ஒரு ப்ராஜெக்ட். நான் உறுதியாக சொல்கிறேன். அது இப்போ தெரியாது, 2 ஆண்டு கழித்து சொல்லுவான் இவன் யாருக்காக அந்த ப்ராஜெக்டை செஞ்சான். அப்போ எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க, ஐயா ராமதாஸும் தெரிஞ்சுக்குவார். நம்ம இப்போவே எச்சரிக்கிறோம், ஏற்கனவே எச்சரித்தோம், இப்போவும் எச்சரிக்கிறோம். ஏன்னா இவன் எப்படிப்பட்ட நபருங்கிறத ஒரு கம்பைலேஷனோட பின்னாடி ஒரு நாள் நம்ம செய்வோம். இவன் இப்படி தான் என்ஐஏல இவன் என்ன பேசினாங்கிறத இடும்பாவனம் கார்த்தியும் சாட்டை துரைமுருகனும் சொன்னாங்க. அப்போவே என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இவங்க வந்து முன்னாள் புலிகளோட தொடர்பில் இருந்தாங்க, வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கினாங்க, அது உறுதியாயிருச்சு, அதுக்காக தான் போனாங்கன்னு அடித்து விட்டான். அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு ஃபோன் காலு, அதை யாருமே இவங்கெல்லாம் எடுக்கலை. ஏன் அந்த கால் உங்களுக்கு வந்துச்சுன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. கால் பண்ணதை எடுத்தால் தான் என்ன நடந்துச்சுன்னே என்னால் சொல்ல முடியும். கால் பண்ணாங்க, நான் எடுக்கலை, மிஸ்டு காலுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியுங்கிறது தான் இவங்க தரப்பு செய்தி. இவ்வளவு தான் நடந்தது. ஆனால் இவன் அதை வச்சு எத்தனை நேர்காணல் கொடுத்துருக்கான், எவ்வளோ அடித்து விட்டுருக்கான்னு திரும்பி பார்த்தீங்கன்னா வியக்கத்தக்க அளவில் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிக கேவலமான சல்லிப்பையன் தான் இந்த சவுக்கு சங்கர். அவனை சவுக்கு சங்கர்லாம் சொல்ல வேண்டியதில்லை, பீலா சங்கர்னு சொல்லலாம். உட்காந்துன்னு தினமும் இந்த மாதிரி ஏதாவது புது கதைகளை எழுதிக்கிட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். இவன் மற்றவங்கள பார்த்து கதை சொல்லியுமா, உண்மையிலே உலகமாக கதை சொல்லி இவன் தான். நடந்தது என்னன்னே தெரியாமல் ஒரு கதையை சொல்லுவான். படிக்கிற பழக்கமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இவன் வெறும் சோர்ஸ் வச்சுருக்கான். இவன் என்ன பொறுக்கித்தனம் செஞ்சு இவனை போலீஸ்லேருந்து வெளியே அமிச்சாங்களோ அந்த பொறுக்கித்தனத்தை தான் இன்றைக்கி வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கான்.
காவல்துறையில் அவன் செஞ்சதை அவனுக்கு தண்டனை கிடச்சிது. கடைசியில் இப்போ என்ன பண்ணிட்டான், அதுதான் நமக்கு வருதுன்னா அதையே தொடர்ச்சியாக செய்வோன்ட்டு ஜேர்னலிஸ்ட்டாக மாறுறேன் அப்படின்னு ஊடகவியலாளர்ன்ற பேரில் இன்றைக்கி தெரியுறான். இவன் ஒரு யூடியூபர் தான். யூடியூபராக இருந்தாலும் குறைந்தபட்ச அறம் இருக்கணுங்க. இப்போ நான் ஒரு செய்தியை சொல்கிறேன்னா சொல்கிறதுக்கு முன்னாடி அது சார்ந்தவங்களை கேட்பேன், இல்லை புத்தகங்கள் இருந்தால் படிப்பேன், இல்லை நாளிதழோ இல்லை ஏதாவது செய்தித்தாள்லையோ வந்திருக்குன்னா அதெல்லாம் படிச்சுட்டு தான் அது உண்மையிலேயே நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்கான்னு பார்த்துட்டு தான் சொல்லுவோம். ஆனால் இவன் ஒன்றுமே தெரியாமல் உட்காந்து மணிக்கணக்கில் பேசுகிறான். இதை லட்சக்கணக்கில் நம்ம பார்த்து ஏமாறுறோம்னா பிரச்சனை நம்மள்கிட்ட இருக்குது. உஷாராயிக்கணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. நன்றி, வணக்கம்.